2024 இந்த கவர்மெண்ட் தான் இருந்ததா, ரைட்? அது வந்து மோடிக்கான எலெக்ஷனா, மோடிஜிக்கான எலெக்ஷன், யார் பிரதமர் ஆகணுன்ற ஒரு தேர்வு. அதில் தமிழ்நாடு குழுத்தில் ஒரு 40 சீட்டில் நின்றீங்க, ரைட்? நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் ஆக முடியல, ரைட்? உங்களால் ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் பண்ண முடியலன்னா எங்க லேக்னு தானே கேள்வி கேட்குறாங்க. எப்படி வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் நீங்க சொல்லணும். ஏன் அதே இது நீங்க வந்து எவ்வளவு இடத்துல நாங்க 2வது பொசிஷன் வந்திருக்கோம், எவ்வளவு இடத்துல இவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம், எவ்வளவு இடத்துல நாங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படி. ஆனா இப்ப நீங்க திமுக அரசு எடுத்தீங்கன்னா என்ன உங்களால பிளஸ்ன்னு என்ன பேச முடியுங்க? நீங்க கூட்டணியை வச்சிருங்க, இந்த கூட்டணி அந்த கூட்டணி அதெல்லாம் வச்சிடுங்க. How can you argue with me? நேத்து எடப்பாடி அவர்கள் உங்களுடைய முதலமைச்சர், அவர் தானே, டவுட் இல்லைல்ல, உங்களோட முதலமைச்சர் எடப்பாடி அவர் தான். What can we expect from BJP in 2026 election? சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர், அதாவது சாமானியரோட பயணமும் அவங்களுடைய பயணமும் வந்து பேரலாக இருந்தது தான் சொல்லலாம். சாமானியர் 0 சப்ஸ்கிரைபரில் ஆரம்பித்த போது அவங்க அரசியல் பயணத்தை ஆரம்பித்தாங்க. ஷீஸ் அன் ஆண்டர்ப்ரனர். தமிழ் மொழியை தமிழ் அல்லாதவர்களுக்கு எடுத்து செல்லும் ஒரு பெரிய முயற்சியில் அவங்க இருக்காங்க. தமிழ் மொழி கூடம் அப்படின்னு சொல்லி ஒன்று, இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியும், அதை வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதை தவிர ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய கலக்கல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஆண்டர்ப்ரனர், அவரும் ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர். ஹீஸ் ஆல்சோ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இவங்களோட மேடம்லாம் நான் கூப்பிட்டதில்லை, அக்கான்னு தான் கூப்பிட்ருக்கேன். வெரி ஸ்பெஷல். ஏன்னா வந்து இன்றைக்கி சாமானியர் வந்து 77,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இன்றைக்கி அவங்க வந்து மாநிலத்தில் வந்து துணைத் தலைவராக இருக்காங்க மகளிர் அணியில். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த எலிவேஷன் வந்து 2 பேருக்கும் வந்து ஸ்டடியாக இருந்திருக்கு, ஆர்கானிக்காக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் என்னதான் நட்பு இருந்தாலும் அரசியலில் பாஜக என்ன பண்ணுது, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, மகளிர் என்ன பண்ண போகிறாங்க, ஜிஎஸ்டி ஏன் எடுத்துகிட்டு போகல, இந்த மாதிரி பல கேள்விகளை நம்ம சந்திக்கிறோம். நன்னதர் தென் காயத்ரி சீனிவாசன் மேம் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். மேம் கூப்பிடலாமா, அக்கான்னு கூப்பிடலாமா? அதுதான் சொல்ல வந்தேன். நான் தம்பின்னு கூப்பிடலாமா, ஜீனு கூப்பிடலாமான்ற கேள்விதான். சரி, இட் இஸ் ஆல் அ ரிலேஷன்ஷிப் தான். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நினச்சா கூட இவ்வளோ நாட்கள் வந்து கடந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது. we have traveled together and நீங்கள் சொன்னது ஒரு ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு பதில். என்னன்னா ஆர்கானிக்காக க்ரோ ஆகிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். சாமானியர் வந்து நீங்கள் முன்னாடி வந்து ஒரு அமைப்பில் இருக்கும்போது ஒரு பொலிட்டீஷியனாக நாகராஜை பார்த்ததுக்கும் அப்புறம் இந்த சாமானியர் சேனல் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஐ ஜஸ்ட் saw a நியூ ஃபேஸ் இன் யூ அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் ப்ரொஃபஷன் அண்ட் ஆல்சோ இன் யுவர் பேஷன் தட் இஸ் சாமானியர் நாகராஜ் அண்ட் ஆல்சோ இன் யுவர் பர்சனல் லைஃப். ஸோ ஹேட்ஸ் ஆஃப். ஸோ காட் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. கீப் ராக்கிங். ஓகே, சரிம்மா, அதெல்லாம் போதும். கட்சி இருக்கா இல்லையா? இன்னி தேதியில 14 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் கட்சி. எப்படி நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம்? சரி, ஓகே. தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறீங்க தான் கேட்குறேன். அந்த 14 கோடியில் வந்து தமிழ்நாட்டையும் சேர்ந்து தாங்க. ஏன்னா இந்த வாட்டி உறுப்பினர் சேர்க்கையே பிரம்மாண்டமாக நடந்தது. எவ்வளோ பேர் சேர்ந்தாங்க. இந்த வரப்போகிற 26ல் கண்டிப்பாக நயனார்ஜி அவர்களுடைய தலைமையில் வந்து மாபெரும் ஒரு வெற்றியோட பல இடத்துல வந்து சீட்ஸை வின் பண்ணி, ஏன்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் கூட பழகினாதான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது எனக்கு 100 கொடுங்க, இவ்வளோ கொடுங்கலாம் இல்லாமல் என்ன ஜெயிக்க முடியுமோ அதுக்கு மேலே கேட்டு ரொம்ப ஜாஸ்தியா ஆசைப்படாம, ஆனா தேவையான விஷயத்தை கேட்டு வெற்றி. இல்ல, எடப்பாடி என்ன கொடுக்கறாரோ வாங்குறதுக்காக ஒரு பதில் சொல்ல மேல இருக்கிறவங்களும் நயனார்ஜி அவர்களும் பார்த்துப்பாங்க. ஆனா தலைவர் பொறுத்த வரைக்கும் அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து ஒரு இந்த மாநில கட்சியில இருந்து வந்தவங்க, அதுவும் அம்மாவால
அமைச்சராக இருந்து அவங்களோட காலத்தில் பயணிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சாமானிய விஷயம் அது கிடையாது. என்ன அவங்க கூட ஒரு பயணம் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். நிறைய லேர்னிங்ஸ், நிறைய அவருடைய வாழ்க்கையில் அவர் நிறையா பார்த்துருக்காரு. ஸோ அவரோட அனுபவத்தை அனைத்தையும் அவர் வந்து இப்போ மாநில தலைவராக இருக்கும்போது அவர் வந்து அப்படியே இறக்கிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் முதல்ல அவர் வந்த உடனே எடுத்தது கையில் பூத்து வேலையை பார்த்தீங்களா இல்லையா? சிறப்பாக நடந்துட்டுருக்கு எல்லா இடத்துலையும். சொன்னால ஹீ இஸ் ராக்கிங், நோ டவுட். ஸோ வாட் எவர் ஹீ இஸ் கோயிங் டு கெட், ஹீ இஸ் கோயிங் டு வின். அவ்வளோதான். வின் டு வின் சுச்சுவேஷனில் தான் எங்கள் தலைவர் வந்து இந்த வாட்டி சீட்ஸே எடுக்கிறார். 5 மாதம் ஆச்சு அவர் வந்து. நீங்கள் சொல்கிறீங்க வின் டு வின் சுச்சுவேஷன் தான் சீட் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. பரவலாக ஒரு விமர்சனமும் இருக்குது. அண்ணாமலை இருந்த மாதிரி இப்போ கட்சி இல்லை, ஒரு கம்பேரிசன் வருது. ரைட், ஜென்ரலாக வந்து ஏ வர்சஸ் பி கம்பேரிசன் பாலிடிக்ஸில் வந்து எல்லாரும் சாதாரணமாக கேட்குற எல்லாரும் கேட்குற கேள்வியை நீங்களும் கேட்கணும். அதாவது புதுசாக வித்தியாசமாக இல்லை ஏதாவது கேட்கலாம். அப்படி கிடையாது, ஒருத்தரோட பர்ஸ்பெக்டிவ் மாறுதில்ல. இப்போ நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் ஒரு பதில் வரும், ஒரு ஒரு பொலிட்டீஷியன்ட்டு கேட்டால் இன்னொரு பொலிட்டீஷியனை கேட்டால் ஒரு பதில் வரும், ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கேட்டால் ஒரு பதில் வரும். அது எல்லாருடைய ஆஸ் அ லேடி, நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் அன் அன்டர்பிரினர், ஆஸ் அ பொலிட்டீஷியன் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த நீங்கள் குற்றாலம் அருவி, ஐந்தருவியெல்லாம் போவீங்களா, அந்த மாதிரி சட 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 சடன்னு சத்தம் போட்டு கொட்டக்கூடிய தண்ணீர் எப்படி ஒரு நீர் வரும், அந்த மாதிரியான ஒரு சட சடன்னு ஒரு சத்தமாக ஏற்பட்டு அது மூலியமாக மக்களுக்கு ரீச் ஆகுன ஒரு மனிதர். தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கங்கை நீர் மாதிரி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு பெரிய நதி. ரொம்ப ஆனால் அமைதியாக அவருடைய வேலைகளை அவர் பக்காவாக பிளான் பண்ணி செஞ்சிட்ருக்கார். ஏன்னா அவரே தெளிவாக சொல்லார், நான் தென்றல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆவேசமானால் என்ன ஆகுன்றது நம்ம நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்ற மாதிரி இஸ் வெரி 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 ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கங்கை நதி மாதிரி பெருக்கெடுத்து என்றைக்கும் வற்றாமல் அவள் சிறப்பாக ஓடிட்டுருக்காரு. அவர் வாழ்க்கை பயணம் பர்சனலாக இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், அவருடைய அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், எப்பயுமே வந்து ஒரு அப்பை நோக்கி தான் போயிட்டுருக்கார். கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே தான் போயிருக்கு. அதனால் சிறப்பாக இந்த பிஜேபியோட தலைமை பொறுப்பையும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காருன்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு, ஏன்னா எப்பயுமே இங்கே இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே எப்படின்னா, இந்த முன்னாடி பழைய காலத்தில் ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமா, கமலா ரஜினியா, நீங்கள் கமல்கிட்ட போய் என்ன ரஜினியோட ஸ்டைல் எதிர்பார்க்க முடியாது, என்ன ரஜினி கிட்ட வந்து கமலோட நடிப்பை எதிர்பார்க்க முடியாது. ஸோ இட்ஸ் இஸ் அன்கம்பேரபிள். டெஃபினெட்லி both have their own way of working, way of style, and it is uncomparable. ஒரு வெற்றிக்காக ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அது 26க்கும் சரி 29க்கும் சரி. 26ல் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து இதுவரை போகாத நம்பர்ஸை வந்து சட்டசபைகள் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லி நயினார் அவர்கள் சொல்லியிருக்கார். 29ல் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வேணும், எம்பிஸ் வேணும், மினிஸ்டர்ஸ் வேணும்னு ஒரு கான்செப்டில் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சென்ற முறை 24ல் அந்த கூட்டணி இருந்திருந்தால் ஒரு 10 சீட் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எனிவேஸ் இன் பாலிடிக்ஸ். நேற்று எடப்பாடி அவர்கள் உங்களுடைய முதலமைச்சர், அவர் தானே, டவுட் இல்லைல்ல, உங்களோட முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். கூட்டணியில் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதாங்க ஃபைனல். அதான் ஃபைனல். தலைவர் என்ன சொல்லியிருக்காரோ, நயினார் நாகேந்திரன் தலைவர் என்ன சொல்லியிருக்காரோ அதான் ஃபைனல். அதான் ஃபைனல். அப்போது டவுட் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அந்த நன்றி கடன் 24ல் இல்லை, அந்த நன்றி கடன் 26ல் வந்திருக்கு, அவருடைய எலெக்ஷனில் வந்திருக்கு. அந்த நன்றி கடன் 29ல் தொடரும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இப்போ தேவையே இல்லாத பேச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட இலக்கு என்னன்றது தான் ரொம்ப முக்கியம் நாகராஜ். ஏன்னா இந்த கூட்டணி இதெல்லாம் தாண்டி எல்லாருமே ஒன்று கூடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம், திமுக மாதிரியான ஒரு அசுர சக்தியை வந்து இனி தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட வளரவே விடக்கூடாதுன்ற ஒரே ஒரு நோக்கம்தான். அதை நோக்கி தான் பயணம் பண்ணோம். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் யூடியூபராக இருக்கீங்க, இல்லை பெரிய மீடியாவாக இருக்கீங்க, எல்லாருக்குமே பொழுது விடிஞ்சு பொழுது போனால் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாரு, நயினார் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை என்ன இதே தான் உங்களுக்கு வந்து டாப்பிக்காக இருக்கா? ஏன் திமுக ஆட்சியில் என்ன நடக்குதுன்றதை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க? மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேச மாட்டேங்கிறீங்க.
நான் என்ன கேட்குறேன், மீன் தொழிலாளிகள், மீன் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தாங்களே, அதை நிறைவேற்றினாங்களா? ஆனால் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம், அதாவது இட் இஸ் ஜிஎஸ்டி ரிஃபார்ம், அதாவது அது வந்து வரி குறைப்பு, வரி இல்லாமலும் இருக்குது, வரி குறைப்பும் இருக்குது. 4 ஸ்லாபாக இருந்த ஜிஎஸ்டி இப்போ 2 ஸ்லாபாக இருக்குது, 5-18 தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் மோடி அவர்கள் வந்து உலகத்துக்கு, அதாவது இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. உலகத்தில் எப்படி வந்து 50% வரியை நம்மளுக்கு வந்து இம்போஸ் பண்ணுறாரோ ட்ரம்ப்பு, அதையும் மீறி இங்கே வந்து பல சாதனைகள் பண்ணிட்டு இருக்காரு மோடி அவர்கள். ஸோ அந்த வகையில் இந்தியாவுக்கே தீபாவளி அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறாரு என்ன அப்படின்னும் போது, இதை பற்றியெல்லாம் நம்ம பேசாமல், மக்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி பேசாமல், ஏன் நம்ம திருப்பியும் வந்து இந்த கூட்டணியை பற்றி, ஏன் உங்களுக்கெல்லாம் பயமா? இல்லை இது ஸ்ட்ராங்காக இருந்து வந்துட்டா என்ன பண்ணுறதுன்றத பயமான்றது எனக்கு தெரில. ஏன் இதை இவ்வளோ ஆராயணும், இவ்வளோ இதுக்கு நம்ம மெனக்கிடணும், இதை பற்றி ஏன் இவ்வளோ பேசணும்? மக்களை பற்றி பேசலாங்க. இப்போ என்ன அட்டகாசம் நடக்குது, என்ன அட்டூழியம் நடக்குதுன்றதை பற்றி நம்ம பேசலாம். ஜிஎஸ்டினால் எவ்வளோ பொதுமக்கள் பயனடைய போகிறாங்க. அதே மீன் வளர்ச்சி துறையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட உபகரணங்களாக இருக்கட்டும், பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து 5% வந்து நிற்கிது. ஒவ்வொரு மீன் பிடி தொழில் வியாபாரிக்கிட்டையும் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்களும் நானும் வருமுன் காப்போம்ன்றது இந்தியர்களுக்கே உரியான ஒரு பாணி, ஆமாவா இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்குன்னு எப்படி வந்து சாப்பிட்றது முக்கியம், தங்கிறது முக்கியம், இந்த மாதிரி ஒரு அடிப்படை தேவைகளில் 0% வந்திருக்கா ஜிஎஸ்டி, 5%ல் இருக்கா? அதெல்லாம் வந்து ஒரு சொற்பமான ஒரு வரி குறைப்பு. கிட்டத்தட்ட 10-13% ஆஃப் டேக்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் மேம். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக பேசலாங்க. எதுக்கு நம்ம இந்த கூட்டணியை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும்? அது பாட்டுக்கு அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. நாங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாமானியர் ஜிஎஸ்டி ரெகுலராக கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சாப்டரில் இப்போ கூட டெய்லி இதுன்னு நாங்கள் கவர் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் கூட கட்சி எடுக்கலையே எதுல, ஜிஎஸ்டியை பொறுத்தவரையிலும். யார் சொன்னா? நீங்க தமிழ்நாடோட ட்விட்டர் ஹேண்டில்ல பாத்திருக்கீங்களா? இல்லங்க, ட்விட்டர் அரசியல் கிடையாதுங்க காயத்ரி. ட்விட்டர் மட்டும் அரசியல். நீங்க வந்து என்ன பண்றீங்க, நயினார் அவர்கள் பூத் லெவல் ஒர்க்கர் சொல்றீங்க, கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர் சொல்றீங்க. ஜிஎஸ்டியை வீடு வீடாக எடுத்து செல்வதற்கு என்ன பிரச்சனை? ஆமா, யாருங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னா? என்னைக்குங்க அமலாக்கப்படுது? தீபாவளிக்கு தானங்க வரப்போகுது. இப்ப கூட வந்து நிர்மலா சீதாராமன் மேம் வந்து எல்லா, அதாவது பிஜேபி ஃபங்க்ஷன் கிடையாது, சிசிஎம் தனி ஃபோரம் எடுத்த ஃபங்க்ஷன் தானே. பிஜேபி ஃபங்க்ஷன்னா அங்க பிஜேபி ஆட்கள் இல்லாம இருக்காங்களா? இல்ல அதாவது அங்க வந்து எங்க மாநில தலைவரும் இருக்காரு, என்ன ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இருக்காங்க, எல்லா விதமான தலைவர்களும் வராங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் தெரியாம இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கா? எல்லாமே இன்வால்வ்டுங்க. பாருங்க, எல்லாமே இன்வால்வ்டு. நீங்க சொல்றீங்க அங்க வந்து நிர்மலா, நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி எதுக்கு டைம் இருக்கு, நாங்க பண்ணிடுவோம். டைம் இருக்கு, பண்ணிடுவோம் கிடையாதுங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். நீங்க சொன்ன, நாங்க வந்து களத்துலயும் அரசியல் பண்றோம், சோசியல் மீடியாலையும் அரசியல் பண்றோம். நான் சொல்ல வரதுல நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. ட்விட்டர் ஹேண்டில் சும்மா நாங்க பதிவு போடல. அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிளிப்பிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான மக்கள் கிட்ட இருந்து நாங்க வந்து இது குறையறது மூலியமா உங்களுக்குலாம் என்ன லாபம், அதுவும் அவங்க ஃபண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. இது வந்து நாங்க மகளிர் அணியிலையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கோம். கண்டிப்பா அதை நாங்க பண்ணுவோம். இம்ப்ளிமெண்ட் ஆன உடனே நாங்கள் அதுலேயும் பண்ணணுன்ற ஒரு முனைப்பில் இருக்கோம். அதுக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது இது வந்து இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஒன். எல்லாம் அவங்க வந்து மக்கள் கருத்தை தான் கேட்டிருக்காங்க. ஒரு பொண்ணு, வேலை செய்கிற பொண்ணு சொல்கிறா, ஹெல்த் செக்டாரில் எனக்கு இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது, கேன்சர் ட்ரக்ஸ் ரிலேட்டடான அதுக்கு மேலே இருக்கிற வரியை வந்து விலக்கு பண்ணியிருக்காங்க, எக்யூப்மெண்ட்ஸ்க்கு விலக்கு பண்ணியிருக்காங்க, இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க வந்து ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ஸ்டேஷ்னரி எல்லாம் இன்னும் நிறையா கிடைக்கும், ஏன்னா அதுலலாம் குறைச்சிருக்காங்க. வேனு, ஸ்கூல் பஸ்ஸு, வேனு, காருன்னு வரும்போது அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வரி கம்மியாக்கினதுனால அதோட உற்பத்தி ஜாஸ்தி ஆகும். பல்வேறு விதமான கருத்துக்கள் மூலியமா எடுத்திருக்காங்க. 1-2 கிடையாது. நீங்கள் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாலே சும்மா அவங்க எல்லாரையும் உட்கார வைக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசினாங்க. ஒருத்தர் இன்சூரன்ஸை பற்றி பேசினாரு, ஒருத்தர் வந்து ஹெல்த்தை பற்றி பேசினாரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்கோம்.
திரும்ப திரும்ப ஒரு குற்றச்சாட்டு தமிழக பாஜக மேலே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு தான். அவங்க குற்றச்சாட்டு வைப்பவர்கள் வந்து பாஜக எதிரானவர்கள் கிடையாது, அதுதான் அக்கறை உள்ளவர்கள் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, மோடிஜி அவ்வளோ பண்ணியிருக்காரு, அந்த ஸ்கீம்ஸ் வந்து நிறைய தமிழகத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் அந்த ஸ்கீம்ஸ் மோடிஜி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது ஒரு கேப் இருக்குன்னு. திஸ் கேப் இஸ் பிகாஸ் ஆஃப் தி கரண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், நாட் பிகாஸ் ஆஃப் பிஜேபி கேடர்ஸ் ஆர் லீடர்ஸ். இது வந்து ஒரு தப்பான அக்விசிஷன். இப்போ வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள் வரப்போகுது. அன்னைக்கு வந்து நம்ம சேவா தினமாக கொண்டாடுறோம். பல இடத்துல வந்து மருத்துவ முகாம்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எல்லா விதமான பெனிஃபிட்டும் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா வந்து மெயினாக வந்து சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்ன்ற மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எந்த வேலையும் பண்ண முடியும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மோடிஜி அவர்களுடைய எல்லா திட்டங்களும் அதை நாங்கள் வந்து வரிசைப்படுத்தி பேனர் போட்டு பெரிய இது அடித்து அதை வந்து எங்களுடைய அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லார்கிட்டையும் ப்ரொமோஷன் பண்ணி, இதை நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி பண்ணல. பெரிய மண்டபத்தில் ஒரு பெரிய ஹாலில் அந்த மாதிரி பப்ளிக்கு தான் பண்ணுறோம், நாட் ஃபார் அவர் ஓன் காரியகர்த்தா. இந்த மாதிரி பல இடத்துல நாங்கள் வந்து எங்களுடைய நலத்திட்டங்களை, இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நடக்க போகிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. விஸ்வகர்மா எவ்வளோ சூப்பராக நடந்துட்டு இருந்தது, ஆனால் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு எவ்வளோ தடைகள் விதிச்சிருக்காங்க. எவ்வளோ பேர் மோடிஜி அவர்களுடைய வீடுகள் மூலியமாக வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இது நிறைய அதெல்லாம் வந்து மோடிஜி அவர்களுடைய ஃபோட்டோ போட்டு பாரதிய ஜனதா கட்சியோட பேனரில் தான் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது. ஆனால் அதையும் மீறி ஆளும் கட்சியோட அராஜகத்தால் தான் வந்து இது வந்து பெரிய அளவில் சொல்ல முடியலன்னா. ஏன்னா நீங்களே சாமானியர் டிவிலேயே எவ்வளோ வாட்டி நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஸ்டாலின்னு விமர்சிச்சிருப்பீங்க. உங்களுடைய எவ்வளோ பேர் விருந்தினர்களே அதை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ ஸ்டிக்கர் ஒட்டி தான் அவங்க அதை மறைக்கிறாங்களே தவிர, ஆனாலும் நீங்கள் ஒரு சாமானியர் சேனலில் கருத்து எய்த்த ஒரு கடை இருக்குது, பல வருஷமாக இருக்குது அந்த கடையில் போய் நீங்கள் கருத்து கேளுங்க, அங்கே வர மக்கள்கிட்ட கருத்து கேளுங்க. அப்போ மோடிஜி அவர்கள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணலை. இப்போ ரீசண்டாங்க நம்ம பிரதமருடைய அம்மாவை வந்து ஒரு கூட்டத்தில் தப்பாக பேசிட்டாங்கன்றதுக்காக நாங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண போனோம். இன்ஃபேக்ட் நாங்கள் அன்றைக்கி போய் உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோவை பார்க்கலான்னு பார்த்தா பீப் போட்டுட்டாங்க அந்த இடத்துல. அந்த அளவுக்கு வந்து அது தப்புன்னு தெரிஞ்சு பண்ணிட்டாங்க. நாங்கள் அங்கே வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்காக நாங்களாம் நின்றுட்டுருக்கோம், ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ திடீர்னு எழுத்து வீட்டில் ஒரு செக்யூரிட்டி வந்து சொல்கிறாரு, மேடம் என்ன பிஜேபி ஆர்ப்பாட்டமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா மேடம், மோடி எனக்கு வந்து பைசா இப்போ தான் மேடம் அமிச்சார், எனக்கு இப்போ தான் வந்து சேர்ந்தது என்னுடைய விவசாயி. அவர் வந்து ஒரு இதில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கார் சின்ன அளவில், பட் அது பத்தலைன்றதுனால இங்கே வந்து இந்த வேலையும் பண்ணிகிட்ருக்கார். அவர் குடும்ப தொழிலாகவே அது பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு பைசா வந்துருச்சு மேடம் பாருங்க அப்படின்னு மெசேஜை காமிக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போட்டாங்க கேட்டிங்களா? கண்டிப்பாங்க நம்மளோட பாரதிய ஜனதா கட்சிக்கு தான். அதே மாதிரி கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இங்கே ப்ராப்ளம் என்ன திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது என்னன்னா, அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுல தமிழக பாஜக சுணுங்குது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அப்படி பார்க்க போனால் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இப்போ இந்த கூட்டணியில் இப்போ இந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். என்ன ஒண்ணு தோக்க அடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? வளர்ச்சியில இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆமாங்க, கண்டிப்பாங்க. அதுல என்னங்க டவுட்டு? ஆல்ரெடி ஒருத்தர் தனியா விளையாடிட்டு இருக்காரு. அவரோட இன்புட் அவர் தனியா விளையாடினா எப்படி வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பா வந்து அண்ட் தேர் இஸ் நோ ஆன்டி இன்கம்பன்சி அகேன்ஸ்ட் ADMK ஆர் பிஜேபி ஆர் எனிவன். பிகாஸ் இன்ஃபேக்ட் பிஜேபி அவங்களுக்கு வந்து இன்னும் எங்களுக்கெல்லாம் கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. மோடிஜி அவர்கள் கொடுக்குற திட்டங்களும் சரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுதே தவிர எங்களுக்கு எந்த ஒரு சறுக்கலும் இல்லை. ஏன்னா அவர் தமிழை பற்றி பேசுகிறாரு, தமிழ்நாட்டு மக்களை பற்றி யோசிக்கிறாரு, எந்த ஒரு விஷயமும் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்போ 3வது முறையாக பாரத பிரதமராக பதவி ஏற்றதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு தான் முதல் நிகழ்ச்சியாக வந்தார். ஸோ மாதிரி பல விஷயங்கள் வந்து மோடிஜி அவர்களும் சரி, பிஜேபியில் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, எல்லாருமே காரியகர்த்தர்களும் சரி ரொம்ப இன்னும் ஜாஸ்தியாக முனைப்போடு நாங்கள் எங்களோட வேலையை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா. அண்ட் இட் இஸ் ரைட் ஆர் ராங், நீங்கள் என்னதான் திருப்பி என்னை கேள்வி கேட்டாலும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு கேட்டாலும் உங்களுக்கே தெரியும்
பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது அந்த உண்மை உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் நீங்கள் எப்படி கேட்டாலும் அதான் உண்மை. வேணா இப்படி வேணா சொல்லலாம், கம்பேரிசன் நம்ம எழுதுவோம்ல, இது வெர்சஸ் இது அப்படின்ற மாதிரி. இது திமுக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணலை, என்னெல்லாம் வாக்கு கொடுத்து பண்ணாமல் இருக்காங்க, திமுக பீரியடில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு, அதே அதிமுக பீரியடில் எந்த அளவுக்கு அதெல்லாம் நடந்திருக்கு, பிஜேபி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நம்ம எடுத்தாலே போதும், க்ளீனாக தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த ஜிஎஸ்டி விஷயமே மேடம் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. முன்னாடிலாங்க நீங்கள் வந்து எவ்வளோ டேக்ஸ் இருக்குன்னே தெரியாது அப்படின்னு. அப்போ கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் தான் அதில் இருந்திருக்காங்க. இப்போ இட் இஸ் இன்க்ரீஸ் டு 1.5 crores. ஜிஎஸ்டி வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இதுவாகிடுச்சு, பிரச்சனை ஆகிடுச்சு, எங்களுக்கு அதுலேருந்து வரல பைசா அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்களே. ஆனால் ஏன் அப்போ அதுக்குள்ளே அந்த ப்ராக்கெட்குள்ளே ஜிஎஸ்டி நாங்கள் கட்டுறோன்னு வராங்க மக்கள்? ஹவு இட் இஸ் இன்க்ரீஸ்ட்? அதுக்கு என்ன பதில் இருக்குது? தெர் இஸ் நோ. அண்ட் இப்போ கிடைக்கக்கூடிய இந்த தீபாவளி தமாக்கா நம்ம மோடி பரிசு கொடுத்துருக்காரு, இம்ப்ளிமெண்ட் ஆக போதே தீபாவளி அன்னைக்கு, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் அது மூலியமாக பயனடைகிறாங்க. இட் இஸ் அன் விக்ட்ரி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். அதில் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன், நம்மளை இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற கேமரா மக்களும் இருக்காங்க, எவ்ரி ஒன் இஸ், எடிட்டரும் இருக்காங்க, எல்லாரும் தூங்கி நீங்கள் வேலையை ஆரம்பித்து தூங்க போகிற வரைக்கும் அனைவரும் அதில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் திமுக அரசு எடுத்தீங்கன்னா என்ன உங்களால் ப்ளஸ்ன்னு என்ன பேச முடியுங்க? நீங்கள் கூட்டணியை வச்சுருங்க, இந்த கூட்டணி அந்த கூட்டணி அதெல்லாம் வச்சுடுங்க. ஹவு கேன் யூ ஆர்கியூ வித் மீ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு அப்படின்னு நீங்கள் என்ன விதத்தில் ஆர்கியூ பண்ணலாம்? ஏதாவது அதை பற்றி பேச. சரி, ஓகே. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். 2024 இந்த கவர்மெண்ட் தான் இருந்ததா? ரைட். அது வந்து மோடிக்கான எலெக்ஷனா? மோடிஜிக்கான எலெக்ஷன். யார் பிரதமர் ஆகணுன்ற ஒரு தேர்தல். அதில் தமிழ்நாடு குழுத்தில் ஒரு 40 சீட்டில் நின்றீங்க. ரைட். நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் ஆக முடியல. ரைட். உங்களால் ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் பண்ண முடியலன்னா எங்கே லேக்குன்னு தானே கேள்வி கேட்குறாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது. இப்போ நீங்கள் 10th எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்கள் வந்து முன்னாடி எழுதின ப்ரீ மிட் டேர்மு, அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இப்போ நிறையா அதெல்லாம் நம்ம படித்த காலத்தில் இப்போ செமிஸ்டர் என்னெல்லாமோ வந்துடுச்சு. ஸோ அதிலெல்லாம் நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு தான் 10th ஃபைனல் எக்ஸாமில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்கன்றது கணிக்க முடியும். டைரெக்டாக 10th நீ ஏன் 100 மார்க் வாங்கலை அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அதுக்கு பதில் இருக்கா? டிட் யூ ஹாவ் அன் ஆன்சர் ஃபார் தட்? நோ. வாட் இஸ் யுவர் கிராஃப்? ஹவ் ஆர் யூ இன்க்ரீஸிங்? எப்படி வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குன்னு தான் நீங்கள் சொல்லணும். ஏன் அதே இது நீங்கள் வந்து எவ்வளோ இடத்துல நாங்கள் 2வது பொசிஷன் வந்திருக்கோம், எவ்வளோ இடத்துல இவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம், எவ்வளோ இடத்துல நாங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியன் பாலிடிக்ஸில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஜெயிச்சாதான் எம்பி. ஆமாங்க சார், நாட் ஒன்லி இந்தியன் பாலிடிக்ஸ்ங்க. நீங்க பர்சன்டேஜ் வைஸ் வந்து ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி தாங்க உங்களுக்கு இது நான் ஒத்துக்கிறேன். பர்சன்டேஜ் வைஸ் they are not going to award you MP or எதுவும் கிடையாது. நீங்க அந்த இதுல நம்பர் ஆஃப் ஹையஸ்ட் ஓட் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அந்த தொகுதியில அவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதே டிஎம்கேக்கு வந்து கிட்டத்தட்ட 8-9% சர்க்கிள் இருந்திருக்கா 24ல. இருங்க அப்பதானே வரும். நீங்க என்ன கேப்பீங்க? நீங்க என்ன கேப்பீங்க? அப்போ 2024ல you are admitting you did a strategical mistake? No, it's not like that. That is what I'm telling. We are on a correct path, on a correct route, on a constructive wayல நாங்க ஆர்கானிக்கா க்ரோ ஆயிட்டு இருக்கோம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திருமாவளவன் அவர்கள் தான் நல்லா புரிஞ்சிட்ருக்காரு எங்களை பற்றியும், எங்கள் பரிவார்கள், அதாவது பரிவார்னா ஃபேமிலி, எங்களோட குடும்பங்களில் இருக்கக்கூடியவங்களை பற்றியும். அண்ட் இன்னொன்று ஒன்று, மணி ஜேர்னலிஸ்ட் இருக்கார்ல, அவர் கரெக்டாக சொல்வார். நீங்கள் அவரோட இன்டர்வியூ எடுத்து பாருங்கள். அப்போ நான் தப்பாக இருக்கலான்னு வேணால் நீங்கள் சொல்லலாம், அவரை தப்புன்னு சொல்ல முடியுமா? திருமாவளவன் 2 பேரும் 2 விஷயத்த பேசுவாங்க. ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து தவிர்க்கவே முடியாது. இப்போ 100வது ஆண்டு விழாவை நாங்கள் கோலாகலமாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதை தவிர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கே யூனிட்டி இருக்குது, அந்த அளவுக்கு அங்கே கொண்டு போய் அந்த மாதிரி நம்ம எப்பயுமே திருமாவளவன் அவர்கள் சொல்கிறத பார்த்து, ஏன்னா அது ஒரு பயம் அவங்களுக்கு. சரியா? மணி அவர்கள் வந்து ரீசெண்டாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. புதிய தலைமுறையில் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த இன்டர்வியூ.
எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க அவங்க. எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் அவங்க வராமல் இருக்கிறத நீங்கள் தடுக்க முடியும்? வந்துடுவாங்க, கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவாங்கங்க அப்படின்றாரு அவர். அந்த அவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு பாருங்க. பிகாஸ் இட் இஸ் ஹேப்பனிங். ஒய் ஷுட் ஹீ டெல்? அவர் எங்க பி டீமா இல்ல அவர் என்னைக்காவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வரங்க. அதே ஜேர்னலிஸ்ட் மாதிரி சொல்றாரு, மேல மோடி வரக்கூடாதுன்னு சொல்றாரு. தட் இஸ் ஹிஸ் பர்சனல். ஐயா அது வந்து அவரோட கிடையாது. இல்ல கிடையாது இல்ல நாகராஜ், அவரோட பர்சனல் கருத்தை நான் கேட்கல. வாட் இஸ் ஹேப்பனிங்னு சொல்கிறார். ஏன் இதே பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு கூட தான் எவ்வளவோ பிரச்சனைகள் கட்சிக்குள்ளேயும் மோடிஜி அவர்கள்கிட்டையும். ஆனாலும் என்ன சொல்கிறாரு? யூ கேனாட் ஷேக் தேம் அகெயின், தே வில் ஒன்லி கம். 29லையும் பிஜேபி தான் வரும், இந்தியாவை ஆளுன்னு சொல்லலையா அவர்? இல்லை மோடிஜி அவர்களுடைய அனுபவத்தையும் இதையும் எவ்வளோ வந்து பண்ணிகிட்ருக்காங்க பிஜேபின்ற கட்சி, காங்கிரஸ் வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லலையா அவர்? ஸோ இட் இஸ் ஆல் நம்ம என்ன நடக்குது, பாசிட்டிவாக என்ன நடக்குது, கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன நடக்குதுன்றதை பற்றி தான் யோசிக்கணுங்க. ரிசல்ட் வில் ஆட்டோமேட்டிக். பேம்பூ ட்ரீ மாதிரி தாங்க, வளர்ச்சி தெரியாதுங்க. ஒரு நாள் வளரும் போது உங்களுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தாங்க அதோட வளர்ச்சி தெரியும். அப்போ பாருங்க, அது வரைக்கும் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். பட் நாங்கள் அசராமல் வாத்து மாதிரி தான் உள்ளுக்குள்ளே படப்படன்னு அடிச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை வெளில தெரியாமல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வெளியில் நல்லா ஜாலியாக அப்படியே ரொம்ப நிதானமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ரிசல்ட் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. அதை நீங்கள் மறுக்க முடியுமா? இல்லைங்க, யூ ஆர் நாட் ரைட் பார்த்துன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? when you are not able to accept that, அந்த பாயிண்ட் வந்து ரைட் பார்த்தா ராங் பார்த்தா 26 ரிசல்ட்ஸ் தான் சொல்ல போகுது. result 24 value, it's a massive thing for BJP. அதுதான் சொல்ல வரேன். that is what I am also telling. அதுதான் நான் சொல்ல வரேன். அதில் எந்த விஷயம் கிடையாது. 18%ன்றது 2% பார்ட்டி வருது, 18% வருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். அது கம்பேரிசன் வேணாம். இப்போ எவ்வளோ வந்திருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது எப்படி வரும்ன்றதை பற்றி பேசலாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகே. இன்னொரு விஷயம் வந்து 12 லட்சம் ரூபாய் இன்கம் டேக்ஸ் இது கொடுத்தது. இன்ஃபேக்ட் எல்லாருமே ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போது நேற்று கூட சில பேர் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னாங்க. ஐ திங்க் இன்றைக்கி ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போகிறாங்கன்ற நியூஸும் வருது. அது எவ்வளோ இதுவும் தெரியல. அதை பிஜேபி எடுத்துகிட்டு போச்சா கரெக்டாக? ஏன்னா எல்லாருமே ஃபைல் பண்ணிட்டாங்க. தேவோட உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக இருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொதுக்கூட்டங்கள், அதாவது எங்களோட இது வந்து ஒரு 8 பெருங்கோட்டமாக பிரிஞ்சிருக்கும் அமைப்பில். பெருங்கோட்டம் அப்படின்றது வந்து இப்போ 7 மாவட்டம் இருக்குது சென்னையில். அது வந்து ஒரு பெருங்கோட்டம். அந்த மாதிரி கட்சியோட உள்கட்டமைப்பு சொல்கிறோம். அந்த மாதிரி விழுப்புரம், இந்த மாதிரி வேலூர், கன்னியாகுமரி, சேலம், கோயம்புத்தூர், அந்த மாதிரி மதுரை அப்படின்னு பெரிய பெருங்கோட்டங்களாக அதை பிரிக்கப்படுது. அந்த மாதிரி பிரிக்கப்படும் போது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம், அதே மாதிரி 2 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுமக்களுக்கு என்ன வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவே நடந்தது. முதல் கூட்டம் திருவான்மியூரில் வந்து நடந்தது. அதில் வந்து நான் பெருமையாக சொல்லிக்கலாம், நான் தான் அதில் முதல் ஸ்பீக்கரும் கூட. நானும் அதை பற்றி பேசியிருக்கேன் மக்கள்கிட்ட. அதே மாதிரி தெருமுனை கூட்டங்களும் நிறையா நடந்தது. தெருமுனை கூட்டங்கள்ன்றது மண்டலில், அதாவது பகுதி நடந்த விஷயங்கள். அது மாதிரி கூட்டங்கள் போட்டு நாங்கள் நடத்திட்டு தான் இருந்தோம். அதை கொண்டு போய் சேர்த்தோம். நிறைய பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் ஆல் ஹேப்பனிங். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திருமாவளவன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த கட்சிக்குள்ளேயோ இந்த அமைப்புகள் உள்ளேயோ வந்தால் யாரும் வெளில போக மாட்டாங்கப்பா அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி இங்கே ஒன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நோ டேர்ன் பேக், நோ செட் பேக். திரும்பி பார்க்கவே மாட்டாங்க தொண்டர்கள். கண்டிப்பாக பிஜேபியில் தான் இருப்பாங்க லைஃப் லாங். தலைமுறையாக நீங்கள் பார்க்கலாம், அப்படி தான் இருப்பாங்க. அந்த டைம் ஆஃப் இது, அந்த ட்ராவல், அவன் புரிதல் வந்து வரத்துக்கு இட் வில் டேக் டைம். பட் வந்துட்டாங்க, நெவர் கோ பேக். நான்லாம் இந்த கட்சியில் வந்து ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கேள்வி கேட்கல, ஆனாலும் நான் சொல்கிறேன். ஐ கேம் டு திஸ் பார்ட்டி ஒன்லி ஃபார் தி ஐடியாலஜி. அதாவது பஹல்காமில் என்ன நடந்தது, நீ யார் அப்படின்னு கேட்டு சுட்டாங்க, நீ முஸ்லீம் இல்லையா அப்படின்னு சுட்டாங்க. ஸோ அந்த ஒரு அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வி ஷுட் ஆல் பி யுனைட்டட், எவ்ரி ஒன். நம்ம வந்து
எல்லாரையும் சகோதரிகளாக பழகிறோம். ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு த்ரெட் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஐடியாலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பார்ட்டி இருக்குது. எல்லா மக்களுக்கும் வந்து இது வந்து இந்த பார்ட்டி இருக்குது. இப்போ கூட வந்து ஒரு ஐநா சபையில் வந்து இது கேட்டிருந்தாங்க, சிறுபான்மையினர்களுக்கெல்லாம் வந்து பெருசாக இங்கே ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தக்க பதிலடியும் அதே இதில் கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் ஃபேக்ட். மோடிஜி அவர்கள் சிறுபான்மையினருக்கு எவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. UPA 1 UPA 2 கம்பேர் பண்ணும்போது 11 years ஆஃப் மோடியில் வந்து பயங்கரமாக கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அவங்கள ஓட் பேங்கா பார்க்காம, ஆமாம் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி, அவங்கள ஓட் பேங்கா பார்க்காம வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்டில் உங்களால் இப்போ நான் இப்போ ரீசெண்டாக மோடிஜி அவர்களுடைய இது நடந்ததில்ல, அந்த இடத்துல நீங்கள் உங்களால் அந்த வேவ்ஸை பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் ஆல் நினச்சி கூட பார்க்க முடியல. இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன்னுங்க. இப்போ ஜிஎஸ்டியே எடுத்துக்கோங்க, இது எல்லாருக்கும் தானேங்க, ஃபார் எவ்ரி ஒன். எங்கள் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார் அன்னைக்கு நடந்ததில். அவர் அந்த சொன்ன பாயிண்ட் அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். நான் அவர் சொல்லி கேட்கும்போது அது பெரிய விஷயமா இருந்தது. இந்த ஜிஎஸ்டி மூலியமாக எல்லாரும் வாங்கக்கூடிய சக்தி ஜாஸ்தி ஆகும், கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும். அது மூலியமாக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறது மூலியமாக வேலை வாய்ப்புகள் பெருகும் அப்படின்னு ரொம்ப அழகாக கோர்வையாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் நம்ம விக்ரமராஜா அவர்களுக்கு இவரும் வேண்டுகோள் வச்சுருந்தார், நீங்கள்லாம் வந்து முன்னாடி எவ்வளோ வரி இருக்குது, இப்போ எவ்வளோ வரி குறைஞ்சிருக்குன்னு எழுதி ஒட்டணும் ஒவ்வொரு கடையிலையும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ தீஸ் ஆர் ஆல் இட்ஸ் சூப்பர். யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. இந்தியா இஸ் க்ரோயிங் பிக் டைம். நம்ம வந்து வி ஷுட் ஆல் பி ப்ரவுட். ட்ரம்ப் வந்து ஃப்ரெண்டுன்னு அனுப்புகிறாரு, ஆனால் மோடிஜி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தான் அனுப்புகிறார். ஸோ we know as a party, we know in which party we are very proud of our own party, and everyone should be proud of our own prime minister. So BJP பொறுத்த வரைக்கும் it's rocking. Definitely it is rocking in Tamil Nadu too. இந்தியாவில் எந்த அளவுக்கு உயரம் சிகரத்தை தொட்டு கொண்டிருக்கிறதோ அதே போல் தமிழ்நாட்டிலும் பிஜேபி சிகரத்தை தொட்டு கொண்டிருக்கிறது, வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட கடைசி கேள்வின்னு வச்சுக்கலாம், what can we expect from BJP in 2026 election? ஃபிகர்ஸ் தெரியாம விடவே மாட்டீங்கல்ல நீங்க. எப்படி சுத்தினாலும் சுத்தி 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 உங்க கேள்வி எல்லாமே பாருங்களேன். நான் என்ன சொல்றேன், அப்ப எப்பதான் நீங்க வந்து மக்கள் கிட்ட வந்து மக்களோட பிரச்சனைகளை பேசுறதும் என்ன பண்ணிருக்காங்கன்றத பத்தி பேசுறதும் பண்ணுவீங்க இல்லையா? இப்ப ஜிஎஸ்டில நீங்க தான் சொன்னீங்க மக்களுக்கு நான் வந்து அதை நானா தானே சொன்னேன், நீங்களா அந்த கேள்வியை. என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, என்டிஏ ஆஸ் அ ஃபேக்ஷன் வந்து யுனைட்டடா திமுக எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கலான்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க அதை. ஏன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து இட் வாஸ் நாட் அ கிரேட் சைன் ஃபார் என்டிஏ. ஒருத்தர் 2 டிடிவி வெளில போயிட்டாரு, செங்கோட்டையன் பிரச்சனை வருது. அகைன் இட் இஸ் கமிங் டு தி இன்டர்னல் திங். அதை நான் பேசுறேன், இது அரசியல் சாதாரண கிடையாது. இன்டர்னல்ன்றதை தாண்டி அரசியல் அப்படிதான் இருக்கும். அண்ட் எங்க பார்ட்டியில அப்படி பார்க்க போனா கருத்துரிமை, சுதந்திரம் எல்லாம் இருக்கு. அங்க எல்லாம் வாய மூடிட்டு கம்முன்னு உட்காந்துன்னு இருக்காங்க. ரைட். அதனால இந்த நேரத்தில் இந்த கேள்விகள் வர்றது இது. நீங்கள் வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மீடியாக்களும் ரெடியாக தான் இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கு. அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க, யாராவது பேசுவாங்களா, மக்கள் பேசுவாங்க தாங்க இருக்காங்க. எங்கள் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தினம் தினம் ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு தான் இருக்காரு, ஊடகத்தில் பதில் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஏன் பேசலை? ஈச் அண்ட் எவ்ரி டே, சிங்கிள் டே இஸ் டூயிங் தட். ஸோ அதில் நோ டவுட். அண்ட் எல்லாருமே இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேனே, எதுக்காக கொடுத்துட்ருக்கேன்? என்னை பற்றி மக்களுக்கு தெரியணும், நான் கொடுத்துட்ருக்கேன். நான் எதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? ஆரம்பத்தில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இவங்க இப்படின்னதுனால தெரியும். பட் அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? நாட்டு நடப்பு, உலக நடப்பு, தமிழ்நாட்டை பற்றி, ஏத்த கடையை பற்றி, வணிகர்களை பற்றி, மக்களை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி வந்து நாங்கள்லாம் அதை யோசிக்காமல் பேசாமல் இருக்கோம்னு சொல்கிறீங்க? ஸோ ஒவ்வொருத்தரோட வெளிப்பாடுகள் மூலிமா நாங்கள் வெளிப்படுத்திட்டு தான் இருக்கோம். அண்ட் இன்னொன்று ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பருவ மாற்றங்கள் ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து ஒரு தேசிய கட்சி. தேசியத்துலேருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருதோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும்.
நாங்கள் ரொம்ப சைலண்ட்டாக வி வர் க்ரோயிங் அவர் டீம். அதனால தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆரம்ப கேள்வி 14 கோடி மெம்பர்ஷிப் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த உறுப்பினர்கள் அந்த 14 கோடியில் தமிழ்நாடும் சேர்ந்து தான் 14 கோடி இல்லாமல் இல்லை. ஸோ அதனால் அந்தளவுக்கு நாங்கள் இன்னும் உறுப்பினர்கள் சேர்க்கையை ஜாஸ்தி பண்ணிகிட்ருக்கோம், தீவிரப்படுத்திகிட்ருக்கோம். ஒன்று இப்போ வந்து எங்களுடைய பல அணி பிரிவுகள் பேரண்ட் பாடி இந்த மாதிரியான பொறுப்புகள் போடக்கூடிய காலகட்டங்கள். ஸோ அதோட பயணத்துலேயும் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அண்ட் ஃபார் பாஸ்ட் 3-4 months ஆல் அவர் தலைவர் அண்ட் காரியகர்த்தாஸ் வேர் பிஸி டு கோ. அப்படியே என்னை உட்பட நானே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 பாராளுமன்றத்துக்கு போய் பூத் ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பூத் ஒர்க்கில் வி வேர் இன்வால்வ்ட் அண்ட் வி வேர் டூயிங் இட். ஸோ அதனால் நாங்கள் அதில் ரொம்ப பிஸியாக இருக்கோம். அதையும் தாண்டி எங்களோட தலைவர்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நயினார்ஜி அவர்கள் டெய்லி கொடுத்துட்ருக்காரு. இன்ஃபேக்ட் பத்திரிகையாளர்களால் அவர் ஹேண்டில் பண்ண முடியல. என்னடா இந்த மனுஷனை எங்கேயாவது ட்ரிகர் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ஒரு இடத்துல கூட ட்ரிகர் பண்ண முடியல. அவரோட பதிலெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக 2026ஓட செலிப்ரேஷனில் நம்ம எல்லாருமே இருப்போம், நோ டவுட். இன்னொரு ஒரு இன்டர்வியூ நீங்கள் என்ன எடுக்கும்போது சரி ஓகே இப்போ தான் வந்து எனக்கும் அடுத்த ஒரு லெவல் ஆஃப் போஸ்டிங் வந்திருக்கு, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்வியூ பண்ணுறோம், அதனால் நம்ம வந்து ஜென்ரலாக அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்க, நானும் பதில் சொன்னேன், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டோம். ஆனால் அடுத்த வாட்டி 2 பேருமே கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்து நாட்டில் என்ன நடக்குது, டிஎம்கே ஆட்சியில் என்ன நடக்குது என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். அதுக்கு தனியாக ஒரு தொகுப்பே எடுக்கலாம். 1, 2, 3, 4 அப்படின்னு 2026 முடிகிற வரைக்கும் வாரம் என்ன 2 வாரத்துக்கு ஒரு தடவை என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு அலசி ஆராயணுன்றது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக என்டிஏ மேடையில் எடப்பாடியார்களும் நயினார்களும் இணைந்து பேச ஆரம்பித்த பிறகு சாமானியர்கள் பேச ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. சரி, அதே மாதிரி இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து கெஸ்ட் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே. இப்போ உங்களுக்கு அவங்கள்ட்ட கேள்வி இருந்தது அப்படின்னா அடுத்த நிகழ்ச்சி வரும்போது அந்த எல்லா கேள்வியும் சேகரித்து அவங்களிடம் உங்கள் சார்பாக நான் கேட்கலாம்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் என்னிடம் அனுப்பலாம்.